ஒன்று பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் படிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனவுமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு சாதா ஒரு மனுஷன், ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற மனுஷன், ஆண்டவரை பற்றி எந்த அறிவும் எந்த கவனமும் இல்லாத பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். இந்த கடைசி காலம் இது சபைக்காக அந்த மனுஷன் எழுதி வைத்திருக்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு புரிய வைத்து அது சீக்கிரமாக நாம் இந்த நாளுடைய ஆராதனைகளை நிறைவேற்றி முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நான் சொல்லுகிறது, இது ஒரு டைம் பாஸ்ட்னு சொல்லி சகோதரர் பிள்ளைகள் வந்திருந்தா இதனால் ஒரு காலம் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆராதனைக்கும் ஜபத்துக்கும் நீ சரியா முக்கியத்துவம் கொடுத்து இதில் என்ன இருக்குது என்று சொல்லி நீ கண்டுகொள்ள பார்த்தால் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. அவர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்பினாலும் ஒரு பிள்ளை அந்த கற்றுக் கொடுக்கிற அனுபவத்தை வெறுத்தால் அவங்களால யாராலையும் ஆண்டவர் யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு இல்லை, எனக்கு அது கற்றுக்கொள்ள வேண்டும், நான் உண்மை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி பண்ணால் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க அடுத்து வருவார். அடுத்து வந்து உங்க அருகாமையில் இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பார். மாத்திரமல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த வசனத்தினுடைய ஆழத்தினுடைய வழிகளையும் கர்த்தர் சொல்லி தருவார். ஆனபடி நாங்கள் எடுக்கிற செய்திகள் சில வேளையில் உங்களுக்கு நெருக்கம் போல் இருந்தாலும் அது உங்களை அழிக்காது, உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே வருங்காலம் கொண்டு வரும். இது எதெல்லாம் உண்மையோ அதை நீங்கள் சரியாய் பிடித்து கொள்ளுங்க. ஒரு 6 மாசத்திலே உன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் நீ சபையை விட்டு போய்விடலாம். இது சரியாய் பிடித்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கடந்து வா. அப்போது உன்னை அது மாற்றி மேலான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கும். அது அவர்களை தோற்கடிக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த பிரமாணத்தில் இன்னும் சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தின்படி நடந்தால் மாத்திரம்தான் நமக்கு ஆவிக்குரிய வெற்றியை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆவிக்குரிய வெற்றியை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அடுத்த ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பூமியை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆனபடி இந்த அந்தகார இருளிலே நீங்க நடமாத பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த அந்தகார இருள் என்பது உலகம் மேக்சிமம் அந்தகாரத்தில் இருக்கிறது. எந்த வேலையானாலும் சரி, எந்த தொழிலானாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி, எந்த கவர்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த ஆண்டவரை தொழுகிற காரியத்தில் கூட அதிகமான அந்தகாரங்கள் இருக்கிறது. அந்தகாரம் மூடி இருக்கின்ற இந்த இடத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சிலரை மாத்திரம் அந்த அந்தகாரத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். சில வேளை ஒரு குடும்பத்தில் ஒரு ஏரியால 100 வீடு இருக்கலாம். அந்த 100 வீடு இருந்தாலும் அந்த 100 வீடும் ஆண்டவர் அறிந்தாங்கன்னு கேட்டால் இல்லை. அதில் அந்த அந்தகார லோகத்தை விட்டு சில வீடுகள், ஒரு 10 வீடோ 5 வீடோ அங்கே இருக்கும். இந்த 5-10 வீடு இருந்தாலும் எல்லாரும் அறிவதில்லை. அதுல கூட ஏதோ ஒருவர் தான் அங்கே இருப்பாங்க. ஒருவர் தான் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அவர்களை தேடி இந்த அந்தகாரத்தை விட்டு நீங்கி ஒளியில் இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு தேவ வெளிச்சம் ஆத்மாவிலே வெளிப்படாவிட்டால் அந்த ஆத்மா இவளுக்குள் இருக்கிறான் என்பது அர்த்தம். அந்த தேவ வெளிச்சம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தால் அவர்கள் இகலை விட்டு ஒளியிடத்தில் இருக்கிறாங்க என்பது அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்க, நான் எந்த இடத்தில் இருக்கிறேன்? ஒளியிடத்தில் இருக்கிறேனா இல்லை இருளில் இருக்கிறேனா? நான் வெளிச்சத்துக்குள் இருக்கிறேனா வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை அறிவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு பூமியிலே வெளிப்பட்டார். அவர் தேவைப்பட்ட யாரெல்லாம் தேவைப்பட்டாங்களோ, யாரெல்லாம் விசுவசித்தாங்களோ அவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார்.
அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற மனுஷனுக்கு ஆராதனை தெரியும், ஜபம் தெரியும், ஒழுக்கம் தெரியும், பரிசுத்தம் தெரியும், நன்மை எது என்று தெரியும், தீமை எது என்று தெரியும். அவன் எப்போதுமே தெய்வ பயம் உள்ளவனாய் இருப்பான். காரியம் இருட்டில் அகப்பட்டால் அவன் போய் சேருகிற இடம் கொடூரமான அக்கினி களமாய் இருக்கும். அவனபடி அந்த அக்கினி களத்தில் போகக்கூடாது என்று சொல்லி அவன் அதிகமாய் வெளிச்சத்தை தேடி அந்த வெளிச்சத்திலே நடந்து கடைசி நல்ல பரலோகம் என்னும் தேவன் இருக்கிற சிங்காசன வெளிச்சத்துக்குள்ளே கடந்து போவதற்காய் கர்த்தர் நமக்கு சபைகளை நியமித்திருக்கிறார். இதில் வந்திருக்கின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கு அந்த வெளிச்சம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கரத்தை தட்டி கேளுங்க. அந்த வெளிச்சம் எனக்கு வேணும், நீ எங்கள் மத்தியிலே உலாவ வர வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாய்ப்புனால யாரோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, வாய்ப்பு. ஆமென். அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கர்த்தர் உங்களை சந்திக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு. ஆமென். அப்ப நான் சொன்னேன், நீங்க இருக்கிற அந்த பூமி முழு வேலைகளும் அந்தகாரத்தில் இருக்கிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்தகாரத்தில் இருக்கிறது. எல்லா கவர்மெண்ட்டும் அந்தகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கிற கவர்மெண்ட் வேலையும் அந்தகாரத்தில் இருக்கிறது. நிறைய கைலஞ்சங்கள் இருக்கிறது, நிறைய மாறுபாடு இருக்கிறது, நிறைய காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது. அதே போல வழிபாடுகள், சிருஷ்டி வழிபாடுகள் மூலம் அந்தகாரம் பயங்கரமாக கிரியை செய்கிறது. அதே போல திருச்சபைகள், சரியான ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கின்ற சபைகள், ஒழுங்குமுறையாய் சபையை கொண்டு போக இருக்கின்ற சபைகள், இந்த சபைகளுக்குள்ளும் ஆத்துமாக்கள் ஆண்டோடைய வெளிச்சம் அறியாதபடி திரளான ஜனங்கள் சபைக்குள்ளும் இருட்டில் இருக்கிறாங்க. அதிலே தப்பித்து கொள்ளப்பட்ட 1% மக்கள் தான் சபையில் உண்டாகும், சிலர் மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்ல, சிலர் மாத்திரம் அதிலே தப்பிக்கப்பட்டவர்கள் உண்டு. அந்த தப்பிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், இனி இருளிலே போகாதபடி எப்போதும் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு தான் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. அந்த வெளிச்சம் உங்களை இன்றைக்கு சந்திக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம முன்னே அந்தகாரத்தில் இருந்தோம், நமக்கு தெரியல. நம்முடைய மனம் போன போக்கிலே போறோம், நமக்கு தெரியல. நம்ம இஷ்டமான வழியில நடந்தோம், நமக்கு தெரியல. தேவனுடைய கற்பனை வந்து 2000 வருஷம் ஆகியும் அந்த கற்பனையின்படி நம்ம நடக்கவில்லை, நமக்கு தெரியல. இப்போது நாம் அந்த கற்பனைக்குள் வந்ததுனால அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்கிறது. இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடி கிடைக்குது. ஆனா அந்த வெளிச்சம் பூரணமாக வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஆவலோடு இன்னும் நெருங்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஒரு மனுஷனோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பழக தான் அவங்க சுபாவம் உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனோடு பழகாவிட்டால் அவனுடைய சுபாவம் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் ஒரு மனுஷியோடு பழகும் போது தான் தெரியும் அவங்க சுபாவம் என்னவென்று தெரியும். அப்ப அந்த சுபாவம் தெரியும் போது நல்ல சுபாவமா கெட்ட சுபாவம் என்று சொல்லி அறிந்து, நல்ல சுபாவமானால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறீங்க, ஒரு கெட்ட சுபாவமானால் அவர்களை விட்டு வெளியே வாரீங்க. அதை போல அநேக மனிதர்கள் அந்நிய தெய்வங்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பதுண்டு, அந்நிய தெய்வத்தோடு உறவாடுகிறதுண்டு, அந்நிய தெய்வத்தோடு தேடி பணமும் பொன்னும் வெள்ளியும் கொடுப்பதுண்டு. அநேகர் அப்படி செய்யறாங்க. நான் கேட்கிறேன், ஏது தெய்வம் உனக்காய் பாடுபட்ட தெய்வம்? ஏது தெய்வம் உனக்காய் சிலுவை சுமந்த தெய்வம்? ஏது தெய்வம் முள்கிரீடம் சுமந்த தெய்வம்? ஏது தெய்வம் உனக்காய் 3 முறை விழுந்து விழுந்து எழும்பின தெய்வம்? ஏது தெய்வம் மரித்து உயிர் எழும்பின தெய்வம்? ஏது தெய்வம் அப்படி செய்தது உண்டோ என்று சொல்லி பார்த்து உனக்காக மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு வெளிச்சம் கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற உண்மையான தெய்வ சக்தி அந்த இயேசுவே உனக்கு வெளிச்சம் ஆனபடி ஏதாவது தவறான வழிகள் உன்னை சொல்லிக் கொண்டிருந்தால், ஏதோ மந்திரவாதியோ அறியாதவனோ தெரியாமல் சொல்லிக் கொண்டிருந்தால், அந்த வழிகளில் அகப்படாம சிக்கிக் கொள்ளாம கர்த்தராகிய இயேசு உனக்காய் மரித்தார் என்று சொன்னால் உன் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம் அதை பார்த்து ஒரு அம்மா, ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா உனக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அவரை விட வேற எங்கேயுமே அந்த வெளிச்சம் கண்டுகொள்ள முடியாது.
அவர் எவ்வளவு உன்னை நேசிக்கிறார் என்பதை காண்பிப்பதற்குத்தான் அந்த சிலுவை பாடுகள். எவ்வளவாய் உன்னை அன்பு கூறுகிறார் என்று காண்பிப்பதற்குத்தான் இத்தனை வேதனைகள். அவர் மரித்து சாதா மனுஷனாய் உயிர்த்தெழவில்லை, மீண்டும் அதே தெய்வமாய் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். நாம் தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை பரலோகத்திலிருந்து, அந்த உன்னதங்களிலிருந்து உங்களுக்கு தந்து, அந்த வெளிச்சத்தை கொண்டு சபையை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் உங்களை திருப்திப்படுத்தி இருக்கின்ற அந்த வெளிச்சம் வந்ததினாலே உங்களிலிருந்து அந்தகாரத்தின் இருட்டுகள் வெளியேறினது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆச்சரியமான ஒளி. என்ன ஆச்சரியமான ஒளி? மனிதனுக்கு கடைசி நாளில் ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கு. அதை போலதான் அந்த கடைசி நாளிலே ஒரு பெரிய பரலோகத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திரு ரெண்டாய் பிரித்து வைத்திருக்கிறார். இருளையும் வெளிச்சத்தை ரெண்டாய் பிரித்தது போல நரகம் என்று சொல்ல ஒரு பிளேஸை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கதான் அந்தகார இருட்டு என்று சொல்லப்படுகிறது. வெளிச்சம் என்று சொல்லி ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்து போய் அங்கே வீற்றிருக்கிறார். அப்ப திருச்சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை பேருக்கும், நான் என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை மாத்திரம் சார்ந்து நடக்கிற அநேக பிள்ளைகளுக்கு யோவான் 14:1-2 சொன்னது போல ஒரு ராஜ்யத்தை அழகாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த ராஜ்யம் நிற்காது என்று நமக்கு தெரியும். இந்த ராஜ்யம் அழிந்து போகும் என்றும் தெரியும். இந்த ராஜ்யம் சாத்தியதல்ல. இந்த ராஜ்யம் அழிவுக்கு வைத்ததுனால இந்த ராஜ்யத்தை அதிகமாய் பிடித்திருக்க நீங்கள் எல்லாருமே இருட்டுக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை நேசித்து இயேசுவை விட்டு விட்டு இங்கே உள்ள உலக பொருட்கள், இங்குள்ள வேலைகள், இங்கே உள்ள சொந்தங்கள், இங்கே உள்ள ஒரு நல்ல நன்மைகளை அனுபவிக்கும்படியாக அதிகமாய் அதுக்குள்ளே நீங்கள் இடம் கொடுக்கும் போது அப்படிப்பட்ட நீங்கள் அந்தகாரத்தினுடைய லோகாதிபதியின் கையிலே அகப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அந்த ஒரு தெய்வீக உறவு நமக்கிட்ட கிடைக்காது. அதனால தெய்வீக சக்தி நம்மை தொட்டு உணர்த்துவது கிடையாது. அதனால தெய்வீக சக்தி நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்வது கிடையாது. அந்த சக்தி நம்முடைய சரீரத்தில் சரியாய் கிரியை செய்யாம இருக்கிறதுனால, அதை புரிந்து கொள்ளாம இருக்கிறதுனால இருட்டு வந்து இருதயத்தில் அடைந்து வெளிச்சத்தை காண விடாதபடி கட்டப்பட்டு வைத்திருந்தால் இந்த நாளிலே அந்த வெளிச்சத்தை கத்து தர நான் ஜெபிக்கிறேன். கத்தரது உங்களுக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆசை விருப்பம் ஒரு காலத்திலே நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே உழைக்கிறோம். ஒரு காலத்திலே சமாதானமா இருக்க வேண்டும் என்று நம்ம உழைக்கிறோம். இன்றைக்கு நாம் சமாதானமா இருக்க, நாளைக்கு சமாதானமா இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு உழைக்கிறதுனால சில காலகட்டம் கழியும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம், இங்கே சில ப்ராப்பர்ட்டி தரலாம், வேலைகளை தரலாம், தொழிலை தரலாம், நிம்மதியான ரெஸ்டை தரலாம், ஆறுதலை தரலாம், எல்லாம் இங்கே சில வேளையில கிடைக்கும். அப்ப எதுக்கு நம்ம இப்ப உழைக்கிறோம்னு சொன்னா இனி வரும் காலம் தப்பிப்பதற்காக. அதை போல இந்த உழைப்பின் மத்தியிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சத்தின் ராஜ்யம் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேலை மத்தியில அந்த வெளிச்சத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்தால் கர்த்தர் கடைசி நாளில் இங்கே உன்னை திருப்திப்படுத்துவார், மேன்மையான இடத்திலே கர்த்தர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே உங்களை திருப்திப்படுத்துவா, மேன்மையான அந்த ராஜ்யத்திலே திருப்திப்படுத்துவா. அப்ப நம்மோடு, சபையோடு, உங்களோடு இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் அதிகமாய் கிரியை செய்வதே சபையில தான். அதிகமாய் இந்த அந்தகார லோகாதிபதியுடைய கிரியை சபையில இருக்கும். ஏனென்று சொன்னால் வெளிச்சத்துக்குள்ளே மக்களை விடக்கூடாது. வெளிச்சம் நீ அறிந்து கொண்டால் அவனுடைய ராஜ்யம் வெக்கப்பட்டு போகும், அவனுடைய ராஜ்யம் தோக்கக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியோடும் அந்த இருட்டில் உன்னை வைப்பதற்காய் போராடும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும்,
ஏதோ பாவத்தின் மூலம் என்னை இருட்டிலே வைக்க பார்க்கிறான். நான் அதற்கு இடம் கொடாதபடி வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுவதற்கு நீதான் அந்த இருட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்தில் வருவதற்கு பாஸ்டர் அல்ல பொறுப்பு. நீங்க தான் பாடுபடணும், நீங்க தான் கஷ்டப்படணும், நீங்க தான் இது எனக்கு ஆகாது என்று சொல்லணும். எனக்குள்ள ஏதோ பாவம் வந்து இருட்டில் இருக்கிறேன், இதனால எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனபடி இந்த இருட்டை எப்படி அதை மாற்றி வெளிச்சத்துக்குள்ளே நடத்துவதற்கு நீங்கள் யார் யார் பாடுபடுறீங்களோ அவர்களுக்கு அந்த வெளிச்சம் உதிக்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுது? ஆமென். சரி, புரிந்தவங்கள் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? வெளிச்சம் வந்த பிள்ளைகள். என்னைக்கு உங்களுக்குள் யார்கிட்ட எல்லாம் வெளிச்சம் வந்ததோ அவர்கள் வெளிச்சம் இல்லாத வீடை சந்திக்க வேண்டும். நாங்கள் சந்திப்பதெல்லாமே ஒரு வெளிச்சம் இல்லாத வீடை, இருட்டில் இருக்கின்ற வீடை கண்டுபிடித்து இருட்டில் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்கு போதனை கொடுப்பதற்கு நாங்கள் சித்தம் கொண்டிருக்கிறோம். அதே போல சபை, நீங்கள் இருளில் இருந்த நீங்கள் உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்ததினால அந்த வெளிச்சத்தை நீங்கள் மற்றவங்கள் எப்படி இருட்டில் இருக்கிறவங்களுக்கு, இயேசுவை அறியாம இருக்கிறவங்களுக்கு, இயேசுவை சரியாய் புரியாம அவங்க மாறி மாறி நடக்கிறவங்களுக்கு, பிழையாமை போல வழிதட்டி போறவளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் போய் அமைதியாய் பேச வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் பேசுறீங்க? கையோசுங்க. எத்தனை பேர் பேசுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிமார் சைடுல அரே இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிச்சத்தை எப்படி பரவ விடுகிறது? சபையிலே ஒரு ஊழியக்காரனால மாத்திரம் பரப்ப முடியுமா? இல்லாவிட்டால் சிட்டி சபைகள் இருக்கின்ற ஊழியக்காரர்கள் பரப்பிக் கொள்ளுவார்கள். யார் பரப்ப முடியும்? விசுவாசத்தை அறிந்து வெளிச்சம் கிடைத்த நீங்க தான் பரப்ப முடியும். ஒரு ஊழியக்காரன ஒரு நபரை கூட உருவாக்க முடியாது. நாங்க நீங்க நினைச்சா அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க உங்களால முடியும். காரியம் உங்க சாட்சியினால. உங்க அனுபவ சாட்சிகள், உங்க ஆண்டவர் சந்தித்தது, நீ போற வழி சரியல்ல, நீ போற பாதைகள் சரியல்ல என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு போதிப்பதற்குத்தான் உங்களை அந்தகாரத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் உனக்கு கிடைத்த பின்பு, இப்ப உங்களுக்கு வெளிச்சம் வந்திருக்குல்ல, இன்றைக்கு யாராவது பட்டினி உள்ளவங்க உண்டா? சொல்லுங்க. வஸ்திரம் குறைஞ்சவங்க சொல்லுங்க. எந்த காரியத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது, அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல. நம்மிடத்திலே வந்த வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசித்ததுனால இன்றைக்கு அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுற ஒரு பிள்ளைகளை பட்டினிக்கிடாதபடி காக்கிற அந்த கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளவோ துன்பம் இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டும், எத்தனையோ கோடி பிரச்சனை இருந்தாலும் அந்த வெளிச்சம் உன்னை மகனே என்று கூப்பிட்டு உன்னை தேடி வந்ததுனால உன்னுடைய சகல காரியத்தையும் அந்த வெளிச்சம் பொறுப்பெடுத்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை விட்டு இன்றைக்கு இருள் இருப்பாயானால் ஆபத்து வருமானபடி அந்த இருளை தூக்கி எறிந்து விட்டு வெளிச்சத்தை தேடினால் அந்த வெளிச்சம் உன்னை மகனே என்று அழைத்து விட்டு உன் சகல காரியத்தையும் திட்டம் பண்ணுகிற ஒரு சக்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அதனால தான் நம்ம ஜீவித்திருக்கோம், அதனால நம்ம பிழைத்திருக்கோம். கஷ்டம் இருந்தாலும் பிழைத்திருக்கோம். இல்லாவிட்டால் பல மரணங்கள் கடந்து போயிருக்கும், பல பல பிரச்சனைகள் கடந்து போயிருக்கும். ஆனா கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறதுனால அவன் நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த இருள் நம்மை தொடாதபடி கர்த்தர் இந்த நாளில் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு கொல்லப்பட்ட
சந்ததியும், நல்லா புரிந்துருங்க, சந்ததியும் ராஜரிகமான ஆசாரி கூட்டவுமாய். அல்லேலூயா, ஆமென். அப்ப வெளிச்சத்தை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளும் ஒரு ஆசாரிய கூட்டமாகி நீங்க இருக்கிற. இப்ப நீங்க இருக்கிறது ஒரு ஆசாரிய கூட்டமாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல, பிரதான ஆசாரியான இயேசுவிடத்தில் வெளிச்சம் உங்களுக்குள் வந்ததினாலே நீங்கள் பழைய ஏற்பாடு ஆசாரியனை விட மேலான ஆசாரியனா இருக்கிறீங்க. அப்ப புதிய ஏற்பாடு ஆசாரியன் கிறிஸ்துவின் வெளிச்சம் வந்ததினால கிறிஸ்துவை பற்றி கேட்டு புரிந்து அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்முடைய பிரதான ஆசாரியன் தேவையான அந்த சக்தியை உனக்கு தருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம எதில தோக்குவோம் என்று சொன்னா, நாம் ஒரு விசுவாசியாய் வந்து இருந்து போலாம் என்று நினைக்கிறோம். நாம் எதில நோயாளி ஆகுவோம்னு சொன்னா, இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கும் போது ஒரு அணை கட்டப்பட்ட தண்ணியை போல இருக்கிறதுனால நம்முடைய சரீரம் கேடாகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நமக்குள்ளே வந்த வெளிச்சத்தை ஒரு பாட்டுக்கு பார்த்து மயங்குவதற்கல்ல, ஏதோ ஒன்றில் மயங்கி நிற்பதற்கல்ல, அந்த பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை அநேகருக்கு கொடுக்கும் போது நீங்கள் ஒரு பிரதான ஆசாரியனை போல அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் உங்களை விசேஷமாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நான் பிரதான ஆசாரியனை போல தேவன் தந்திருக்கின்ற அந்த வெளிச்சத்தை அநேக நண்பர்களுக்கு, அநேக சிநேகிதிகளுக்கு கொடுத்து நான் நிலை நிற்கும்படியாக என்னை ஒரு ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் ஆண்டவரை அறிகிறதுனால ஒரு ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய சகல ரகசியத்தை நீங்கள் அறிகிறதுனால, நீங்கள் ஆசாரியர்களாய் இருந்து எல்லாத்தையும் அறிகிறதுனால சாத்தான் அந்த இருட்டுக்கு பயம் உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த இருட்டு சபைக்கு வருகிறதுனாலே பயப்பட மாட்டான். சபையில் ஒரு கூட்டம் ஆள் இருக்கிறதுனால பயப்பட மாட்டான். அந்த இருட்டு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த கூடாரத்துக்குள்ளே வெளிச்சத்தை சரியாய் அறிகிற அநேக ஆசாரியர்கள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த இருள் தேசத்தில் பயப்படுமே தவிர மற்றபடி இருள் பயப்படாது. அல்லேலூயா. இருள் வந்து என்ன பார்க்குதுன்னு தெரியுமா? இந்த பிள்ளை கிட்ட எவ்வளவு வெளிச்சத்தின் அறிவு இருக்காது. நம்ம இந்த கூட்டத்தில் வருகிறான் இருள், வந்து உள்ளே வருகிறான், அதான் தூக்கம். உள்ளே வந்த உடனே அவன் ஆராய்கிறான் அவங்க இருதயத்தை ஆராயும் போது எவ்வளவு இருள் இருக்கிறது, எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது. உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குன்னு சொன்னால், அந்த வெளிச்சம் கிரியை செய்யும் என்று சொன்னால், அந்த இருள் சொல்லும் கேப்டனை பார்த்து இவன் ஆசாரியனா இருக்கான், அவருடைய வெளிச்சம் அதிகமாய் இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறது, தொட முடியாது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த வெளிச்சத்தை தந்த தேவன் பரலோகத்திலிருந்து மிகுந்த சந்தோஷப்படுவார். கரத்தை தட்டி மிகுந்த சந்தோஷம். என் பிள்ளைக்குள்ள நல்ல வெளிச்சம், என் பிள்ளைக்குள்ள நல்ல அறிவு, என் பிள்ளைக்குள்ள நல்ல ஞானம், என் பிள்ளைக்குள்ள நல்ல விவேகம், என் பிள்ளைக்குள்ள நல்ல சமாதானம், என்னை பற்றி இருக்கிற அறிவு என் பிள்ளைக்கு இருக்கிறதுனாலே இவன் வியாபாரம் பண்ணும்படி இனி 5 தாலந்து கூட கொடுக்கணும். வியாபாரம் பண்ணும்படியாக இனி 2 தாலந்து கூட கொடுக்கணும். வியாபாரம் பண்ணும்படியாக 10 தாலந்து கூட கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை தந்து உன்னை நடத்த அந்த தெய்வீக சக்தி சபைக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறதானபடி அமைதியா இல்லாதபடி நீங்கள் இந்த வெளிச்சத்தை பரிமாறினால் கர்த்தர் உங்களை ஒரு பிரதான ஆசாரியனை இயேசு நடத்தினது போல கர்த்தர் உங்களை நடத்த வந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தாவிட்டால் தண்டனைக்கு ஆயிடுவோம். ஹல்லேலூயா. தினம் தினம் அந்த வெளிச்சத்தை ஒரு நபர்களுக்கிட்ட சொல்லாம அந்த வெளிச்சத்தை பூட்டி வச்சுட்டு அந்த விளக்க மறைச்சு வச்சதை போல நம்ம அந்த திருவார்த்தையை மறைச்சு வச்சோன்னு சொன்னா அது நமக்கு ஆபத்தாயிடும். அப்ப அதற்கு கொடுக்காதபடி உங்க வேலைகள் தினம் தினம் நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யும் போது கர்த்தர் பிரதான ஆசாரியராய் கர்த்தர் உங்களை மாற்ற போறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை நீங்கள் பார்ப்பீங்க என்று கர்த்தர் சொன்னது அதுதான் இனி வரப்போற வெளிச்சம். இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவாகிய சரீரம் எப்போது இந்த பூமியில வெளிப்பட்டதோ அது பரலோகத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு தரும்படி அவர் போன இடமெல்லாம் எத்தனை இருட்டுகள் இருந்ததோ அத்தனை இருட்டுகளை மாற்றி அந்த இடத்துல சில நபர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல இங்கே சிலருக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கும்படி ஆவலோடு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசாரியர்களாய் மாற்றி இங்க வச்சிருக்காரு. அடுத்து உங்களை ராஜாக்களாய் மாற்றணும். ஹல்லேலூயா, ஆமென். வெளிச்சத்தை கொடுத்து இகளை மாற்றி உங்களை சுத்திகரித்து பூரணமாக்கி தப்ப நினைக்க சும்மா நம்ம நினைக்க கூடாது. அடுத்த வாரம் போகலாம், இந்த வாரம் கொஞ்சம் முதுகுடியெல்லாம் இருக்கு, இனி அடுத்த வாரம் கழிந்து அடுத்த வாரம் போகலாம். அங்கே என்ன போர் சிலுமையா போல இருக்கும். ஹல்லேலூயா. என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல, கரெக்டாக கண்டுபிடிக்காவிட்டா தெரியாது இல்ல, தெரியாது. அப்ப மனமடிவோடு வாரதுனால புஷ் பண்ணி வாரதுனால ஆட்டுக்கு இந்த மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமே. ஆடு நல்ல வசனத்தை புல்ல சாப்பிட்டு நல்ல ஜீவ தண்ணீரை குடிக்கும் போது ஆடுக்கு தெரியும் ஜீவன் இந்த வசனத்தில் இருக்கிறது. இருளை என்னுடைய இருளை ஒளியாய் மாற்றுகிற ஒரு வசனம் இதுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் தரத்தான் வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு அடுத்த ஸ்டெப் உங்களை ராஜாக்களாய் அவரோடு அமர்த்துவதற்கு ராஜாக்களாய் மாற்ற வேண்டும். இந்த ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு திரளான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே அந்த ராஜ சிங்காசனத்தில் இருப்பதற்காக சகல ராஜ தந்திரத்தையும் பெற்றுக்கொண்ட மனுஷன். நல்லா புரிஞ்சிருங்க. அந்த சகல ராஜ தந்திரத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இது ஒரு அநித்தியமான வேலை என்று சொல்லியாக்கும் அதை தூக்கி எறிந்து விட்டு துன்பப்படுகிற மக்களோடு வெளிச்சத்தை கொடுக்க வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். அவன் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்க. அதை போலத்தான் நாம் சின்ன வயதிலே பாவம் செய்வதற்கு நிறைய கற்றுக்கொண்டோம். பாவம் செய்ய கற்றுக்கொண்டு வாழ்ந்த இந்த உலகத்தின் இருட்டுக்குள் இப்போது நாம் உலகத்தின் இருட்டிலிருந்து திருச்சபை என்னும் கூடாரத்துக்குள் வந்து விட்டோம். இந்த திருச்சபை என்னும் கூடாரத்துக்குள் வந்த பின்பு உபதேசத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்மை அறியாமல் ஒருவர் இங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். அப்ப ஒரு ஆசாரியனை டீச் பண்ண மாட்டுகிறான். பின்பு சகலதும் கற்றுக்கொண்டு தேறினவராய் கிறிஸ்துவின் சகல அடிச்சுவடை நீ புரிந்து கொண்டு பவுலை போல தேரும் போது கர்த்தர் உனக்கு ராஜரீக முடியை சூட்டி உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கி வைப்பதற்கு தான் கர்த்தர் சபை வைத்திருக்க. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ வேதனையோ பாரமோ பிரச்சனையோ எது இருந்தாலும் இனி பயப்படாத. அந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக எதை இழந்தாலும் உன் இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை விடுதலைக்கு கொண்டிருக்கிறார். கர்த்தர் கட்டுகளை அறுத்துக் கொண்டிருக்கிறார். அறியாமையின் ஒளி இருளை மாற்றி உன்னை வெளிச்சத்தில் நடத்த இயேசு வந்திருக்கிறார். இந்த வெளிச்சம் யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் விடுதலை அடைவார்கள். இந்த வெளிச்சம் யாரை தொடுகிறதோ அவர்கள் புஷ்டி அடைவார்கள். இந்த வெளிச்சம் உங்களை மீட்டெடுக்கும் வெளிச்சம் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் பூரணமாய் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா நீங்கள் போதிக்கத்தக்க மார்க்கத்துக்கு வர வேண்டும். கள்ள திருச்சபையில கூடும் கூட்டம் ஒரு பெரிய காக்கா கூட்டமாக்க காரியம் ஒரு வேலையும் செய்யாம சுகமா போய் இருப்பதற்கு போக கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் சரியா கிரியை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரத்தை தருவார். அது மூலம் கர்த்தர் நீ மாறி கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய கற்றுத்தருவ தேவன் உன்மத்திலே கடந்து வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. இன்னும் கரங்களை கர்த்தர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கார். கர்த்தர் சிலரை தொட்டுக் கொண்டிருக்கார். கர்த்தர் சிலரை தொட்டுக் கொண்டிருக்கார். சில பாரங்கள் சில பிரச்சனைகள் மாறட்டும், சில கவலைகள் மாறட்டும், சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறி அற்புதங்கள் அடையாளங்களை செய்யட்டும். கர்ப்பத்தின் கனிகள் ஒரு அற்புதங்களை செய்யட்டும். சில பிரச்சனைகள் வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. சில விஷக்கடியில வந்திருக்கின்ற பல நாட்களாய் ஒரு விஷக்கடியில காயப்பட்டு இருக்கின்ற உன்மத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். பெற்றுக்கொள் 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 ஆண்டவர் என்று சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய உன்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருக்கு அடுத்து அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீங்க. சொந்தமான ஜனம். ஹalleluya. சொந்தமான ஜனம். ஹalleluya. சரி, எத்தனை வயசாச்சு? 12 வயசு. இன்னும் கொஞ்சம் கூட சின்ன ஆளு தான் வரணும். இவர் வந்திருக்க இவர் ஒரு 6 வயசுன்னு கணக்காக்கணுங்க. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போகாரு. நீ காலத்து ஸ்கூலில் போய்ட்டு வான்னு சொல்லி விடுவாங்களா? அப்போ நம்ம டேய் நீ பார்த்து போய்ட்டு வா சொல்லி விடுவீங்களா? என்ன கிறிஸ்தவ சொல்லி விடுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லி விடுவீங்களா? ஏன் சொல்லி விட மாட்டீங்க? ஹல்லேலூயா. காலமே ஸ்கூலுக்கு மெல்ல பை கொண்டு இருத்தி டீச்சர்கிட்ட கவனிச்சிடுங்க. எனக்கு மகளை எனக்கு மகனை கவனிச்சிடுங்க, ஒன்றும் தெரியாதவனாக்க சொல்லி கொஞ்ச நாள் 10 நாள் 15 நாள் டீச்சரை காலை பிடிச்சிட்டு மெல்ல இருத்திட்டு வருவீங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிஞ்சா ஒரு ஒரு காரை என்ன ஒரு ஜீப்பை பிடிச்சி அதில் ஏற்றி விட்டு டாட்டா காட்டி 10 நாள் இருங்க. அவன் மறுமறை உங்களை தூக்கம் நிம்மதியாக இருப்பீங்களா? ஹல்லேலூயா. சரியா? ஏன் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க? 5 மணி வர வேண்டிய பிள்ளை 6 மணி ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. முதல்ல ஹஸ்பண்ட் விழிப்பீங்க, கேட்டீங்களா பிள்ளைய காணவுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அது டீச்சர் விழிப்பீங்க, பிள்ளை எங்கன்னாச்சு. அடுத்து வேன் வண்டியை கூப்பிடுவீங்க. கொஞ்ச நேரம் கழிஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசுவீங்க. ஏன்? உங்கள் பிள்ளை வேணும், உங்கள் பிள்ளைய காணவுக்கு இல்லை. அதை போல நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கு, நீங்க இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த பிள்ளைகளாக்கு, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக்கும். உங்களை ஆண்டவருடைய கண்ணிலே காணாவிட்டால் அவர் நிம்மதியோடு இருப்பாரோ? அவர் சமாதானமோடு இருப்பாரோ? அவர் சந்தோஷமா இருப்பாரோ? என் பிள்ளை அபிஷேகம் பண்ணி சொந்த மகனாய் சொந்த மகளாய் மாற்றி இருக்கிறேன், என் பிள்ளையை காண முடியல, என் பிள்ளை இருட்டுகள் அகப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மேய்ப்பன் தேடி வராமல் இருப்பாரோ? அதுதான் நம்முடைய மேய்ப்பன். என் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த என் சொந்த ஜனத்தை காண முடியவில்லை, என் சொந்த பிள்ளையை காண முடியல. என் ஆடு எங்கே அகப்பட்டது? யாருக்கிட்ட அகப்பட்டது? பாட்டியில் அகப்பட்டதா? அரசியல் அகப்பட்டதா? சாராயத்தில் அகப்பட்டதா? வேசித்தனத்தில் அகப்பட்டதா? என் ஆடு தெற்றி போயிடுச்சா? ஒரு துன்மார்க்கன் கையில கிடைச்சிடுச்சா என்று சொல்லி ஐயோ என் ஆண்டவர் உங்களை பார்த்து தேடுகிற தேவன், தேடுகிற தேவன். ஹல்லேலூயா. தேடுகிற தேவன். தேடுவதற்கு தான் அந்த திருவசனத்தை உனக்கு தருகிறார். தேடுகிறதா அந்த வசனம், கண்டுபிடிக்கிறது அந்த வசனம். நாங்கள் பேசி ஆண்டவருக்குள்ளே கண்டுபிடித்தால் ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை தோளில போட்டுறது போல உங்களை தோளில போட்டு அவர் அலங்கரித்து சந்தோஷப்படுகிற ஒரே காட் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நாம் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. சொந்த வீட்டை தேடி அப்பா வருகாது, சொந்த வீட்டை தேடி வந்திருக்காரு, உங்களை தேடி வந்திருக்கா. சொந்த வீட்டை தேடி, என் பிள்ளைகளை தேடி, வெளிச்சத்தை தேடி கர்த்தர் வந்திருக்கா. அது உன்னை பிரகாசிக்க போகிறது, பிரகாசிக்க போகுது. நேற்று வரை இருந்த இருட்டுகள், நேற்று வரை இல்லாம நிம்மதி கேடுகளை கர்த்தர் மாற்றி உன்னை புது வெளிச்சம் என்னும் இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர ஜீசஸ் வந்திருக்கா. அதான் நம் மேய்ப்பன். ஹல்லேலூயா. நீங்க இப்ப உங்களை நீங்கள் ஒரு சின்ன வயதிலே படித்து தேறி கல்விமானாகி கல்வி பெற்று ஒரு பெரிய சிங்காசனத்தில் ஒரு வேலையில் இருக்க போறீங்க, இருக்குறீங்க. புழுதியில் இருக்க உன்னை எடுத்து ஒரு சிங்காசனத்தில் வச்சிட்டு ஆண்டவர் அழகு பார்க்க தேவனாக்கு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அழகு பார்த்துட்டு பிசாசை பார்த்து சொல்லுவா, நீ இவனை சவிட்டி மிதிச்சு போட்டிருந்த, நான் பார் அவனை என் பிள்ளையை மாற்றி உயர்த்தி எந்த ஸ்தானத்துல வச்சிருக்க நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.
அப்படி அழகு பார்க்கிற தேவன். உங்களுக்கு படிக்க முடியாம இருந்தா, பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல விட முடியாம இருந்தா, ஒரு ஹை குவாலிட்டி படிப்பிக்க முடியாம இருந்தா நீங்க எவ்வளவு தளர்ந்து போவீங்க, எவ்வளவு வேதனைப்படுவீங்க. அப்ப இந்த பூமியில் இருக்கின்ற சத்துரு வைத்திருக்கின்ற மெட்டீரியல், சத்துரு பிடிவாசியா வைத்திருக்கின்ற இந்த உலக பிரகாரமா இருக்கின்ற மெட்டீரியல் இருந்து உனக்கும் தந்து உன்னை விடுதலை ஆக்கி தேவன் ஒரு மகிமை தர வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனபடி அந்த வெளிச்சத்துக்குள் கீழ்ப்படிந்திருந்தால் அந்த வெளிச்சம் உன்னை ஒரு நாள் ஆசீர்வதிக்கும். அந்த வெளிச்சத்துக்குள் சமாதானமா இருந்தா அந்த வெளிச்சம் உன்னை பலப்படுத்தும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஒரு வசனத்தை கூட படித்து நம்ம ஜெபிக்க போறோம். எபேசியர் புஸ்தகத்துக்கு நேராக உங்க வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் புஸ்தகத்துக்காக எல்லாம் எடுத்தீங்களா? 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை படிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப எபேசியருக்கு இந்த பவுல் இவனுடைய பதில இங்க எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு. என்ன தீங்கு நாள்? உங்களுக்கு எப்ப தீங்கு வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஹலோ, உங்களுக்கு எப்ப பிரச்சனை வரும்னு யாருக்கும் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பற்றி அறியாம, உணர்வில்லாம, அந்த வெளிச்சத்தை குறித்து அறியாம நம்முடைய இந்தியாவில் ஒரு பெரிய கட்டளை வருகிறது. இனி எல்லாருமே சிலைகளை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். சிலைகளை வணங்காம சபை கூடினாலோ பிரச்சனையானாலோ நாங்கள் உங்களை தீயிலே போடுவோம், இல்லாவிட்டால் சுட்டு கொல்லுவோம் சொல்லி ஒரு ஆர்டர் நமக்கு இங்க வெளிப்படுகிறது. காலத்தில் வெளிப்பட்டது போல யூத குலத்தை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணது போல கிறிஸ்தவர்களா இருக்கிற உங்களை அழிப்பதற்காக ஒரு தந்திரத்தை பிசாசு உபயோகம் பண்ணினா நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. அதான் சகலை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, அவனுடைய தந்திர புத்தி எதிர்த்து நிற்கத்தக்கதாக, அவன் உனக்கு விரோதமாய் செய்கிற வஞ்சனைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லாதபடி ஒருவரும் திராணியோடு இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திராணி உள்ளவர்களாகும்படி ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ இதை வச்சு நான் பாடகம் இல்லை கொண்டு வந்து நிறுத்தினா எல்லாரும் அந்த சிலையை வழிபடும் போது இந்த 3 பேரும் திராணி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஆண்டவரை பற்றி அறிவுள்ளவர்களாய் இருந்ததனால இந்த 3 பேரும் அதுக்கு எதிர்த்து நின்றார்கள். அதே போல ஆண்டோட வெளிச்சம் உள்ள ஒரு கூட்ட மக்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அநியாயத்தை கண்டு எதிர்த்து நிற்கும் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. டெமிஷன் அரசு காலத்திலே அன்பன் யோவானை கொண்டு வந்து இயேசுவை மறுதலிப்பதற்காகவும் இயேசுவை தள்ளி பேசிவிட்டு அவனை விடுதலை ஆக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் அவர் வந்து தைரியமா இயேசுவை குறித்து தைரியமா பேசுறதுனால சூடு எண்ணெய்க்குல தூக்கி போட்டாங்க. பைசலாம் பைசலாம். நல்ல சூடு எண்ணெய் தலைத்து கொண்டிருக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. அந்த எண்ணெயில ஒரு சேதமும் இல்லாதபடி கர்த்தர் காத்த. அதான் நம்முடைய வெளிச்சம். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அவரை காத்ததுனால தான் அவரை பத்மு தீவுக்கு கடத்தினாங்க. அல்லேலூயா. பத்மு தீவுக்கு கடத்தினாங்க. அங்கேயும் அந்த வெளிச்சம் சும்மா இருக்கவில்லை. அவருடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு கடைசி காலத்தை வெளிப்பாடை அழகாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை என்னை ஒரு உபயோகத்துக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உபயோகத்துக்காய் வைத்ததை சாத்தான் அறிவான். இவன் வேலை செய்கிற இடத்துல திருத்தக்கூடாது, போற இடத்துல யாரையும் திருத்தக்கூடாது, சபைக்கு பக்கமாய் திருத்தக்கூடாது, யாருக்கு புத்தி சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வெளிச்சம் இருக்க அநேகரை அந்த வெளிச்சத்தை அணைத்து சாத்தான் கிரியை செய்யும் போது ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறான், பகலுக்கு முன்பாய் முழங்கால் போட 7000 பேரை வச்சிருக்கிறது போல சிலரை நான் சபைக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாத்தானுடைய தந்திரம், சின்ன சின்ன தந்திரங்கள், சின்ன சின்ன தந்திரங்களை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்றபடி சில இடத்துல சில பாஸ்டர்மாரு கூட இந்த கூரையெல்லாம் மாற்றினவங்க உண்டு. மாத்து, அப்பதான் உனக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி சில கதவுகளை தூக்கி மாத்து, அப்பதான் உனக்கு வெளிச்சம் வரும். உன் பையன் குடி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்ன காரியம் செய்யன்னு சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க. ஹல்லேலூயா, ஏமாத்துறாங்க. அப்படி அல்ல, நீ எதிர்த்து நிற்கவும், நீ போய் அடைய வேண்டிய பரலோக ராஜ்யத்தை அடைய விடாதபடி சாத்தான் எதிர்த்து நிற்பான். தந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதை நீ அறியாம நின்னு சொன்னா ஒரு 3-4 ஆண்டுல உன்னை பட்டினியாக்கி, வறுமையாக்கி, ஒன்றுமில்லாமலாக்கி, நோய்பட்டவனாக்கி, உன்னை கள்ள பேறுகளை தந்து, பேறுகளை போட்டு உன்னை சிறைச்சாலையில் அடைக்குவதற்கு சாத்தான் துரிதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. செய்து முடிப்பதற்கு திராணி உள்ளவளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடிக்கத்தக்கதை நிற்கவும் திராணி உள்ளவராகும்படி. அப்ப சகலத்தையும் செய்து முடிக்கணும்னு சொன்ன என்ன? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு அது பிடி இல்லை, என்ன சொல்லணும்? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்ப நம்முடைய குடியிருப்புங்க கொஞ்ச நாள் தான். நம்ம அப்பா அம்மா ஒண்ணுங்க இல்லை, தாத்தா பாட்டியெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப நமக்கு கொஞ்ச நாள் தான் எங்க இடம் உண்டு. அப்ப தேவன் நீங்க செய்து முடிப்பதற்காக 2 டேலண்ட் ஒரு ஆள்கிட்ட தந்திருக்காரு, இன்னொரு ஆளுக்கிட்ட 5 டேலண்ட் தந்திருக்காரு, இன்னொரு ஆளுக்கிட்ட 1 டேலண்ட் தந்திருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமே. 1, 2, 5. அல்லேலூயா. டேலண்ட் என்பது வேற ஒன்றுமல்ல, கர்த்தரை குறித்து அறியும் செய்கிற காரியம், கர்த்தரை குறித்துள்ள விவேகமும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும். அல்லேலூயா. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டும். 30 வயசிலே ஆண்டவர் அறிந்தேன், 50 வயசிலே ஆண்டவர் அறிந்தேன், 25 வயசிலே ஆண்டவர் அறிந்தேன். இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமல்ல, ஒரு மேன்மையான ராஜ்யம் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அதனால நான் அறிந்து விட்டேன், இனி என் மூச்சு போவது வரை தொடர்ந்து கர்த்தருடைய வேலை செய்து நான் பினிஷ் பண்ணுவேன். கரங்களை தட்டுவோமா? பயப்படாத, பயப்படாத. எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசித்துத்தான் ஆக வேண்டும். இருக்கிற இடத்தில் எழும்பி பிரகாசி. வாலிப தம்பி, வாலிப மகனே, வாலிப பிள்ளையே, பெரியவர்களே, நீ அமைதியா இருக்க கூடாது. கர்த்தர் தந்த டேலண்ட்களை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த டேலண்ட்களை நமக்கு தந்திருக்கிறதை நீங்கள் வெளிப்பட வெளிப்பட பரலோகத்தில் இருக்கின்ற ஆவியானவர் உனக்கு ஒரு பெரிய ராஜாதி ராஜாவுடைய சிங்காசனத்தை நீ செய்கிற வேலைக்கு என்று சொல்லி ஒரு இடத்தை ஆயத்தம் படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ உனக்கு ஒரு கிளியரன்ஸ் உண்டாக வேண்டும். நான் கூலி வேலை செய்கிற மத்தியில கர்த்தருக்காய் நிற்பேன். நான் ஒரு பிசினஸ் செய்யறதில்ல, நான் கர்த்தருக்காய் நிற்பேன். நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில ஓடுகிறேன், அதில் கர்த்தருக்காய் நிற்பேன். நான் சின்ன சின்ன காரியம் தான் செய்கிறேன், அதில் கடைசி வரை கர்த்தருக்காய் நிற்பேன் என்று சொல்லி ஒரு தடவை பண்ணா கர்த்தர் உனக்கு 2 நாளாய் மாற்றுவா, 5, 10 மாற்றுவா, உன்னை 2ஆய் மாற்றி கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படி இந்த இடத்தை தேடி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஒரு வீட்டை கட்டினால் அழிந்து போகிறது, நான் ஒரு காரை வாங்கினால் அழிந்துத்தான் போகும், நான் எதை சம்பாதித்து வைத்தாலும் அழிந்துத்தான் போகும். அழியாத ஒன்று இருக்காது, அதனுடைய வேலை செய்து முடிக்க கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முகம் சிரிக்கலையே, சந்தோஷம் ஒன்றும் படலையே. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பிரைஸ் எல்லாம். இன்னும் நமக்கு இதுக்கு விட ஒன்றும் வசனம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம். உங்களுக்கு படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் புரியும். இப்போ உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ராப்பகல உழைக்கும், ரொம்ப உழைக்கும், ரொம்ப ஓடுகிறோம், அவைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம். அதில் ஒரு பிரயாசம், ஒரு 20% பிரயாசம் கர்த்தருக்கு கொடுக்கப்படாதனாக நான் கேட்கிறேன். அழிந்து போற நம்முடைய பிள்ளைகளுக்கும், அழிந்து போவதுக்கு எல்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், அதிக மேன்மை கொடுக்கிறோம். அந்த அழியாத ராஜ்யத்துக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம்?
ஒரு நாளாவது சிந்தித்துக் கொண்டு அல்லேலூயா. இந்த மேன்மைக்காகத்தானே கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவே, என் இன்ப இயேசுவே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அல்லேலூயா. இப்ப நீங்கள் உங்க மனைவிக்குள்ள செய்து முடிக்கும் போது மனைவி சந்தோஷப்படுகிறார். பிள்ளைக்குரிய காரியங்களை நான் செய்து முடிக்கும் போது பிள்ளைகள் தேங்க்யூ டாடி என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பிள்ளைகள் சந்தோஷப்படுறாங்க. பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படுத்தினால், செல்ல மகனே மகளே நீ சந்தோஷப்படுத்தாய்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. அவரை என்ன சந்தோஷப்படுத்தும்? வருத்தம் வாசிதாகம் வருத்தம் வாசிதாகம் அங்கே இல்லை விண்கிடம் வாஞ்சிப்பே மண் பாதம் சேர்வே விண்கிடம் வாஞ்சிப்பே விண்ணவ பாதம் சேர்வே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நம்ம ஒரு மகனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பி விடுவோம். அவளுக்கு ஒரு 2-3 பிள்ளைகளாய் வளரும் போது அவள் மறந்து விடுவாள். நம்ம பையன்மார நல்லா வளர்த்துவோம். ஒரு காலகட்டம் கழியும் போது அவர்களுக்கு மறந்துத்தான் ஆக வேண்டும். அதன் நேச்சுராலிட்டி. அதன் மத்தியில ஏதாவது ஒரு நேசம் உள்ள பிள்ளை மாத்திரம்தான் உங்களுக்கு அன்பு வைக்குமே தவிர எல்லாரும் அன்பு வைக்க முடியாது. ஆனா நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களை நேசிக்க ஒரு சக்தி இயேசு. அவன் நீங்கள் போய் அங்க சேரும் போது அந்த ஆத்மாவிலும் ஆவியிலும் போய் சேரும் போது வெறும் கையோடு போய் சேரக்கூடாது. ஒரு புளிச்ச முகத்தோடு இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு புளிச்ச முகத்தோடு ஏற்றுக்கொள்ளாதபடி ஓடி வந்து தன் பிள்ளையை கட்டி அணைத்து ஒரு தாய் தேற்றும் போல தேற்றுற ஒரு சக்தி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குத்தான் பவுல் சொல்ற, நீங்கள் எல்லா சகலதையும் செய்து முடிக்கத்தக்க திராணி உள்ளவர்களாகும்படி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். எஸ் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். வெளிச்சம் உள்ள பிள்ளைக்கு உடனே எல்லாம் கிடைக்காது. பாடல் உடனே கிடைக்காது, ஆராதனை உடனே கிடைக்காது, செய்தி உடனே கிடைக்காது, தீர்க்க தரிசனம் உடனே கிடைக்காது, ஒரு வரம் உடனே கிடைக்காது அல்ல. அல்லேலூயா. கைசல புரியுது? எத்தனை பேர் புரியுது? அது மெல்ல 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 நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம், நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி ஜீவிக்கிறோம்னு பார்த்து மெல்ல மெல்ல அந்த கிருபை நமக்குள்ள இறங்கி வருகிறதாக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? அது மெல்ல 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 இறங்கி அந்த கிருபை வருகிறதாக்கும். அந்த கிருபை வர வேண்டும் என்று சொன்னால் சிலுவை இல்லாம வராது. சிலுவை இல்லாம வராது. ஒரு நுகம் இல்லாம அந்த கிருபை உங்க மேல வராது. அந்த கிருபை வந்தாதான் நமக்கு அவருடைய காரியங்களை செய்து முடிக்க முடியும். மாத்திரமல்ல, சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னால்
கிறிஸ்துவின் அறிவாகிய அந்த ரகசியம் உங்களுக்குள்ள வரணும். வரும்போது பிசாசுக்கு தெரியும், ஐயோ எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டான். சொல்லுங்க பிரைஸ் எல்லாம். தேவ ரகசியமும் இருட்டின் ரகசியமும் இந்த மகன் அறிந்திருக்கிறான். தேவ ரகசியத்தின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறான். இவனை தொடவே முடியாது. முன்ன வந்து வெட்கப்பட்டு விழுந்து சாத்தான் போவான். கர்த்தருடைய தூதர்கள் உன்னை அழகாய் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர் உள்ளம் கையில ஏந்தி கொண்டு போனது போல, இயேசுவை தூக்கி சுமந்ததை போல கர்த்தருடைய தூதர்கள் உன்னை சுமக்க சுமக்க வருவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.